ஆசீர்வாதம் மேல ஒரு அளவு கடந்த வாஞ்ச வேணும், ஆசை வேணும். எப்படியாவது ஆசிரியப்படணும் இல்லை, எப்படியாவது ஆசிரியப்படணும். நீங்க எல்லாம் கணக்கு பண்ணிடுவீங்க அப்படி இல்லை. பைபிள் நீங்க தெளிவா இருக்கும். யாருடைய ஆசீர்வாதமே தேச தரும். எனக்குலாம் ஒண்ணும் வேண்டாம் ஐயா, ஆண்டவர் யாருக்கெல்லாம் உண்மையா இருக்கிறீங்களா ஐயா, நீங்க பணக்காரங்களா இருப்பீங்களா ஐயா. எப்படி பாவியா இருக்க முடியாதோ அதே போல நீங்க பணக்காரங்களா இருப்பீங்களா ஐயா. இதெல்லாம் வாழ முடியாது ஐயா. அல்லேலூயா. அது தாளத்தோட கேட்க அது கரெக்டா 1 2 ஒரு பேர் கடைசியில பாஸ்டர் நம்மளுக்கு இவ்வளவு வருஷம் முடிஞ்சிருச்சோம், 6ஆம் போற விசுவாசிக்கலாம் ஏன் விசுவாசிக்கலாம் போனா அப்படின்னு ஒரு டக்கு ஞாபகம். சோத்திரம் காணிக்க காரியத்துல தான் அம்மாவை வைக்கிறது. இதான் அவர் தொப்பி போட்டுருந்தாங்க. இப்பொழுது காணிக்க எடுத்துக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வெற்றி கொண்டாட்ட ஆராதனையிலே உங்கள் எல்லாரையும் சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். கடந்த நாட்கள் முழுவதுமாக கர்த்தர் நமக்கு நல்ல சுகத்தை பலனை தந்தார். புதிய மாதத்திலே பிரவேசிக்க உதவி செய்தார். நல்ல ஆராதனையை தந்தார், நல்ல திருவிருந்து ஆராதனை தந்தார். நம்ம எல்லாரும் திருச்சபையாய் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து சந்தோஷமாய் திருவிருந்தை நாம் எடுத்துக்கொள்ளும்படியாய் ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா. இந்த வெற்றி கொண்டாட்ட ஆராதனை நாளிலும் நாம் எல்லாரும் இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். நீங்கள் உங்கள் வீடுகளில் இருந்து ஆண்டவரை ஆராதிச்சுட்டு இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபித்து இந்த ஆராதனை துவங்க போகிறோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோக நல்ல பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அந்த சீயோன் அப்போஸ்தலர் திருச்சபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொருவருக்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உம்மை ஆராதிப்பது, உம்முடைய பிள்ளைகளாய் வாழ்வது ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம் ஆண்டவரே. அதை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் தேவனே. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்தை காணும்படி கர்த்தர் எங்களுக்கு தயவு பாராட்டினீர், உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வெற்றி கொண்டாட்ட ஆராதனை நாளிலே நாங்கள் எல்லாரும் இணைந்து உம்மை ஆராதிக்கும்படிக்கு ஆண்டவரே உடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேவன் எழுந்தருளுவார், அப்பொழுது சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள் என்று சொன்னபடி தேவன் இந்த ஸ்தலத்திலே எழுந்தருளி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அல்லேலூயா. ஒரு விசை கூட வானம் திறக்கப்படட்டும், தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமான ஆண்டவரை பெற்றேராய் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த இடம் ஆண்டவரை இப்படி மாறுவதாக பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே தம்முடைய வல்லமையை இந்த நாளிலே வெளிப்படுத்தி, உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி, உம்முடைய ஜனங்களுக்குள்ளே என்ன அற்புதங்களை செய்ய வேண்டுமோ, என்ன விடுதலையை செய்ய வேண்டுமோ, உம்முடைய பிள்ளைகள் என்ன எதிர்பார்ப்போடு அமர்ந்திருக்கிறார்களோ அவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்யத்தக்கதான தேவ மகிமை, தேவ பிரசன்னம் ஆண்டவரே, தேவனுடைய வார்த்தை வெளிப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆராதனையினுடைய ஒவ்வொரு பகுதிகளையும் நீங்க ஆளுகை செய்யப்பா. ஆண்டவரே உங்க கரத்தை நாங்க அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு சில பாடல்களை இணைந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் போற்றி துதிப்போம் என் தேவ தேவனே, புதிய இதயமுடனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறா நேசரை நாம் பாடி துதிப்போம். இந்த பாடலை நாம் இணைந்து கரங்களை தட்டி சேர்த்து பாடி ஆண்டவரை உயர்த்தலாம். Thank you.
ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. இன்னொரு பாடலை நம்ம எல்லாரும் இணைந்து கரங்களை தட்டி சேர்ந்து பாட போகிறோம். என் மீது அன்பு கூர்ந்து பலியான சிலுவையிலே என்ற பாடலை நம்ம இணைந்து பாடுவோம். கழுவாரி
குறைவுகளுக்காக அவர் தண்டிக்கப்பட்டு ஒப்புக் கொடுக்கப்பட்டு நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக அவர் எழுப்பப்பட்டிருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி நம் ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்திற்கான வாக்குத்தத்தத்தை உரித்தாக்குகிற ஒரு பாடல். இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு சொன்ன வாக்குத்தத்தம், என் நாமத்தை உயர்த்துகிற பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்படி ஒரு ஆசீர்வாத பாடல் நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம்.
பாடலை நம்ம எல்லாரும் இணைந்து கரங்களை தட்டி பாட போகிறோம். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது என்ற பாடலை நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். சபையோர் எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம். எனக்குள்ளே
ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஒரு சங்கீத பகுதியை நான் வாசிக்கிறேன். அதற்கு பிறகு நம்ம ஆண்டவரை துதித்து ஆராதிக்க போகிறோம். 89ஆம் சங்கீதம், அதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீங்கள் ஒரு எடுத்துக்கொள்ளுங்க, என்னோடு திருப்பிக் கொள்ளுங்க. பழைய ஏற்பாட்டில் 726வது பக்கம், சங்கீதம் 89. அதில் 52 வசனங்கள் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாம் 25 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். நீங்களும் என்னோடு கூட இணைந்து இந்த வேத பகுதியை நீங்கள் சேர்ந்து வாசிக்கலாம். சத்தத்தை உயர்த்தி உங்கள் வேத புத்தகத்தை திருப்பி கைகளில் உங்கள் வேத புத்தகத்தை எடுத்துக்கொண்டு சத்தத்தை உயர்த்தி நம்ம வாசிக்க போகிறோம். வாசிக்கலாமா? 89ஆம் சங்கீதம். எஸ்ராகியனாகிய ஏத்தானின் மஸ்கீல் என்னும் போதக சங்கீதம். கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன். உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும். உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பீர் என்றேன். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடே உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீதை நோக்கி, என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்றேன். கர்த்தாவே, வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கும். பரிசுத்தவான்களின் சபையிலே உம்முடைய உண்மையும் விளங்கும். ஆகாய மண்டலத்தில் கர்த்தருக்கு நிகரானவர் யார்? பலவான்களின் புத்திரரில் கர்த்தருக்கு ஒப்பானவர் யார்? தேவன் பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையில் மிகவும் பயப்படத்தக்கவர். தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவரால் அஞ்சப்படத்தக்கவர். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் வல்லமையுள்ள கர்த்தர் யார்? உம்முடைய உண்மை உம்மை சூழ்ந்திருக்கிறது. தேவரே, சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர். அதன் அலைகள் எழும்பும் போது அவைகளை அடங்க பண்ணுகிறீர். நீர் ராகாவை வெட்டுண்ட ஒருவனை போல் நொறுக்கினீர். உமது வல்லமையான புயத்தினால் உம்முடைய சத்துருக்களை சிதறடித்தீர். வானங்கள் உம்முடையது, பூமியும் உம்முடையது. பூலோகத்தையும் அதிலுள்ள யாவையும் நீரே அஸ்திபாரப்படுத்தினீர். வடக்கையும் தெற்கையும் நீர் உண்டாக்கினீர். தாபோரும் எர்மோனும் உம்முடைய நாமம் விளங்க கெம்பீரிக்கும். உமக்கு வல்லமையுள்ள புயம் இருக்கிறது. உம்முடைய கரம் பராக்கிரமம் உள்ளது. உம்முடைய வலது கரம் உன்னதமானது. நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம். கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். கர்த்தாவே, அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். அவர்கள் உம்முடைய நாமத்தில் நாடோறும் கலிகூர்ந்து உம்முடைய நீதியால் உயர்ந்திருப்பார்கள். நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாயிருக்கிறீர். உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். கர்த்தரால் எங்கள் கேடகமும் இஸ்ரவேலின் பரிசுத்தரால் எங்களுடைய ராஜாவும் உண்டு. அப்பொழுது நீர் உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். என் கை அவனோட உறுதியாயிருக்கும். என் புயம் அவனை பலப்படுத்தும். சத்துரு அவனை நெருக்குவதில்லை. நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன். என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும். என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். அவன் கையை சமுத்திரத்தின் மேலும் அவன் வலது கரத்தை ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த வேத பகுதியின் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட ஒவ்வொருவருக்கும் வார்த்தையை கொடுத்திருப்பார் நான் நம்புறேன். இதுல ஒரு வசனம் என்னை அதிகமாக தொட்ட ஒரு வார்த்தையை நான் உங்களோடு கூட சொல்ல போறேன். 17ஆம் வசனம், நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாயிருக்கிறீர். உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயர். இந்த சங்கீதத்துல நம்ம பார்க்கிறோம், ஆண்டுடைய மகிமையை, அவருடைய வல்லமையை அந்த முதல் பகுதி வெளிப்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். 2ஆம் பகுதி 16ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசித்தோம்னா கொஞ்சம் தூரம் ஆண்டவரை ஆராதிக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி அதில் ஆண்டவருடைய வாக்கு தத்துவம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் கடைசியாக அந்த சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தை எழுதுகிற சங்கீதக்காரன் ஜெபிக்கிறார். அவருடைய ஜெபத்தோடு இந்த சங்கீதம் 89ஆம் சங்கீதம் நிறைவடைகிறத நம்ம பார்க்கிறோம்.
அதிகமா என்னை தொட்ட என்னோடு கூட கர்த்தர் பேசின வார்த்தை, நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாய் இருக்கிறீர், உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயர். நம்முடைய பலத்தின் மகிமை, நமக்கு இருக்கிற பலம், நமக்கு பலனை கொடுக்கிறதே அவர் தான், நம்முடைய ஆண்டவர் தான். அவருடைய வல்லமையை குறித்து வேதத்துல நம்ம இப்போ வார்த்தைகளே சொல்லப்பட்டிருக்கு. ஆகாய மண்டலத்துல அவருக்கு நிகரானவர் யார்? பலவான்களில் கர்த்தருக்கு நிகரானவர் ஒப்பானவர் யார்? தேவன் ஆலோசனை சபையில், பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையில் பயப்படத்தக்கவர். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவை உமைப்போல் வல்லமை உள்ள கர்த்தர் யார்? ராகாவை வெட்டுண்டவனாய் நீ தள்ள பண்ணினீர். ராகம்னா நான் நினைக்கிறேன் அந்த எரிகோ மதிலை ஆண்டவர், ஜனங்கள் ஆண்டவரை ஆரவாரிக்கிற போது, ஆர்ப்பரிக்கிற போது அந்த எரிகோ மதில் விழுந்தது. வெட்டுண்டவனை போல அந்த எரிகோ மதில் விழுந்து போயிற்று. அதை குறித்து தான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதாக நான் சிந்திக்கிறேன். 9ஆம் வசனம் சொல்றது, சமுத்திரத்தின் பெருமையை அவர் ஆளுகிறார், அந்த அலைகளை அவர் அமர பண்ணுகிறார், அலைகளை அடக்குகிறார். நாம தண்ணீரோட வல்லமையை நம்ம கட்டுப்படுத்த முடியாது. கேரளாவில் பயங்கர ஃப்ளட்டு வந்தது, பயங்கர புயலும் அந்த வெள்ளமும் பெருக்கெடுத்து வந்தபோது நம்ம கண்கூட பார்த்தோம். நிறைய வீடியோஸ்ல நிறைய வாகனங்கள் அடித்து செல்லப்பட்டது, மனிதர்கள் அடித்து செல்லப்பட்டாங்க, வீடுகள் அடித்து செல்லப்பட்டது, பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் அடித்து, மரங்கள் எல்லாம் அடித்து ஒரு காடே அழிஞ்சு போச்சு. அந்த மாதிரி கேரளாவில் எத்தனையோ பகுதிகள் ஒன்றும் இல்லாமல் போனதை நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்போ தண்ணீரோட வல்லமை அவ்வளோ பெருசாக இருக்கு. பெரிய சுனாமி வந்தது, அதை யாராலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. எத்தனையோ ஜனங்கள் மரித்து போனார்கள். இதுல சொல்லப்பட்டிருக்கு, அவர் சமுத்திரத்தின் பெருமையை அவர் ஆளுகிறார். அவர் அவ்வளோ பெரிய தேவன், வானங்களில் அவருக்கு நிகரானவரே இல்லை. வானத்துல நம்ம பார்த்தோம்னா அவ்வளோ நட்சத்திரங்கள், சந்திரன், சூரியன் எல்லாம் இருக்கு. எல்லாத்தையும் அந்தரத்துல அவர் தொங்க விட்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது அவர் பூமியே அந்தரத்துல தொங்க விட்டிருக்கிறார். இன்னொரு இடத்துல சங்கீதம் 24 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பூமியை தண்ணீரில் அஸ்திபாரப்படுத்தி இருக்கிறார். இந்த உலகத்துல யாரும் தண்ணீர்ல அஸ்திபாரம் போட முடியாது. ஆனா நம்முடைய தேவன் தண்ணீரில் இந்த பூமியை அஸ்திபாரப்படுத்தி இருக்கிறார். விஞ்ஞானிகள், அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள்லாம் அதை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. சமுத்திரத்தின் ஆழத்துல போய் பார்க்கும்போது நிறைய தண்ணீர் தூண் தூணா அங்கங்க இருக்குதான், தூணா இருக்கான், ஒரு பில்லர் மாதிரி இருக்கான், அப்படியே அந்த ஹோல் போயிட்டே இருக்கும். 24ஆம் சங்கீதத்தில் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார், பூமியும் அது நிறைவு கர்த்தருடையது, அவர் தண்ணீரின் மேலே இந்த பூமியை அஸ்திபாரப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் அவ்வளோ பெரிய தேவன். அவர் சொல்றாரு, அவருடைய அந்த 89ஆம் சங்கீதத்தினுடைய அந்த 17ஆம் வசனத்தை பாருங்க ஒரு நிமிஷம். நீரே அவர்கள் பலத்தின் இவ்வளோ பெரிய தேவன் நம்முடைய பலத்தின் மகிமையா இருக்கிறார். அவர் தான் நம்முடைய பலம். அதனால நீங்க ஒருவேளை இந்த நாளையோ எனக்கு இந்த இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கு, யார் உதவி செய்வாங்க? ஆண்டவரும் நானும் ஜோமணி பார்த்துட்டேன், நானும் ஆண்டவர்கிட்ட கேட்டு பார்த்துட்டேன், ஒன்றும் பதில் இல்லையே, ஒன்றும் நடக்கலையே, இது வரைக்கும் நடந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆண்டவர் இந்த நாளில் சொல்றாரு, அவ்வளோ பெரிய தேவன். நம்ம பார்த்தோம் 89ஆம் சங்கீதத்துல அவர் எவ்வளோ பெரிய தேவன், எவ்வளோ வல்லமையுடைய தேவன் அப்படின்றத நம்ம பார்த்தோம். நிச்சயமாகவே நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சொல்றேன், அவரே உங்கள் பலனா இருக்கிறார். அவரே முழுசா சார்ந்து கொள்ளுங்க. மனிதர்களை சார்ந்து கொள்ளாதீங்க, சூழ்நிலைகளை சார்ந்து கொள்ளாதீங்க, அவரை சார்ந்து கொள்ளுங்க. நீரே அவர்கள் பலத்தின் மகிமையா இருக்கு, உங்களுடைய தயவினால் எங்கள் கொம்பு உயர். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய தயவால தான் எங்க வாழ்க்கை உயரும், உம்முடைய தயவால தான் எங்க வேலை ஸ்தலத்துல நாங்க உயர போறோம், உம்முடைய தயவினால் தான் எங்களுடைய வியாபாரம் உயர போகுது, உம்முடைய தயவினால் தான் எங்க படிப்புல நாங்க உயர போறோம், உம்முடைய தயவினால் தான் எங்க ஊழியத்துல நாங்க உயர போறோம், உம்முடைய தயவினால தான் எங்க வாழ்க்கையில நாங்க உயர போறோம். சொல்லுங்க, நிச்சயமாகவே கர்த்தர் விடவே மாட்டாரு. இந்த 89ஆம் சங்கீதத்தினுடைய இப்போ நம்ம வாசித்த அந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது 20ஆம் வசனம். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணி. நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். என் கை அவனுடைய உறுதியா இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். அவருடைய கை நம்மை பலப்படுத்துமா? அவர் நம்முடைய பலனா இருக்கிறார். அவர் உங்கள் கைகளை பலப்படுத்துவார். உங்கள் பண தேவையா, அவர் உங்கள் கைகளை பலப்படுத்தி உங்கள் தேவைகளை சந்திப்பார். வியாதியா, பிரச்சனையா, எதுவா வியாதியா, ஆண்டவர் உங்களுடைய வியாதியிலே அவர் உங்களை பலப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். உங்கள் குடும்ப பிரச்சனையா, அதில் ஆண்டவர் பலனை தர அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார்.
சத்துரு அவனை நெருக்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து பயக்கிறவர்கள் எல்லாம் வெட்டுவாராம். அதனால இவ்வளோ பெரிய தேவன் இவ்வளோ பெரிய பெரிய வாக்குத்தத்தங்களை தந்திருக்கும் போது எதற்கு பயம்? தைரியமா இருப்போம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 17ஆம் வசனத்தை சொல்லுங்க. ஆண்டவரே, நீரே எங்கள் பலத்தின் மகிமையா இருக்கிறீர், உம்முடைய நாமத்தினால் என் கொம்பு உயரும். சொல்லுவீங்களா? வாய் திறந்து என்னோட சொல்லுங்க. ஆண்டவரே, நீரே என்னுடைய பலத்தின் மகிமையா இருக்கிறீர், உம்முடைய தயவினால் என் கொம்பு உயரும். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் இணைந்து ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். அப்படியே கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டோ எழுந்தோ நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் எவ்வளவு பெரிய தேவன், வல்லமையுள்ள தேவன். அவருக்கு நிகரானவர் இந்த பூமியிலே ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நட்சத்திரங்களை எண்ணி அவைகளுக்கு பேரிட்டு அழைத்திருக்கிற தேவன், பூமியின் மண்ணை மரக்காலால் அளந்திருக்கிற தேவன், தண்ணீர்களை வஸ்திரங்களிலே கட்டி வைத்திருக்கிற தேவன். ஓ, இந்த உலகத்திலே கோடான கோடி ஜனங்களை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிற தேவன். நம்ம ஒவ்வொருவரும் அவருக்கு தெரியும். நம்முடைய சிந்தனைகளை அவர் அறிந்திருக்கிறார், நம்முடைய எண்ணங்களை அவர் அறிந்திருக்கிறார், நம்முடைய எண்ணத்தில் எழுப்புகிற அலைகளை கூட அவர் அறிந்திருக்கிற தேவன். அவர் சொல்றார், உன் நாவில் சொல் பிறவாததற்கு முன்பே நான் அதை அறிந்திருக்கிறேன், உன் உட்காருதலையும் உன் எழுந்திருக்குதலையும் அறிந்திருக்கிறேன். இவ்வளோ வார்த்தைகளை சொன்ன தேவன், அந்தரங்கத்திலே நீங்க வடிக்கிற கண்ணீரை அவர் துடைக்க மாட்டாரா? உங்க கண்ணீருக்கு நிச்சயமாய் பதில் உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது சகோதரா. இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா. நல்ல தைரியத்தோடு கூட ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல வாய் திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. நீர் எங்களோடு கூட ஆண்டவரே இந்த சங்கீத பகுதியின் மூலமா நீர் பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். சத்துரு உங்களை நெருக்குவதில்லை, நியாயக்கேட்டின் மக்களால் நீ சிறுமைப்படுவதில்லை, என் கை அவனோட உறுதியாயிருக்கும் என்று சொன்னீரே. ஆமாப்பா, பல நேரங்களில் நாங்கள் உங்களை உணராம இருந்துட்டோம்ப்பா. ஆண்டவரே, எங்களை மன்னிங்க டாடி. இன்னைக்கு உங்க பிரசன்னத்துக்குள்ள வருகிறோம் அப்பா. ஆண்டவரே, உடைய நிழலுக்குள்ளே வருகிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் இவ்வளவு நாள் மனிதர்களை ஆண்டவரே சார்ந்து கொண்டோம் அப்பா. எங்களை மன்னிப்பீராக. உம்முடைய சமூகத்திலே ஓடி வந்துடுறோம் டாடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இயேசுவே, நீ நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீரே எங்கள் பலத்தின் மகிமையாயிருக்கிறீர். சொல்லுங்க, சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. உங்க கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவரே, நீரே எங்கள் பலத்தின் மகிமையாயிருக்கிறீர் அப்பா. உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும், உம்முடைய தயவினால் என் கொம்பு உயரும் அப்பா. ஓ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ. வாய் திறந்து சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. நன்றியோடு நாங்களுமே உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. Glory to Jesus, glory to Jesus, glory to Jesus, glory to Jesus, glory to Jesus. ஓ ரகமல சந்தரா கந்தனா மகரபலு ரேகேதேனே மே ரோபல ஷபரகபதுரமலோகி ஆந்தரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது ஆண்டவர் சத்துருக்களுக்கு, ஓ சத்துருக்கள் ஒருவருக்கு ஒருவர் விரோதமா பட்டயத்தை உருவிக்கொண்டு வெட்டுண்டு மடிந்து போக செய்தாரே. வாய் திறந்து ஆண்டவரை உயர்த்தின சகோதரா, ஆண்டவரை பாடுபடி வாயை திறந்த சகோதரி. ஹல்லேலூயா. ரீபாலா சங்கபரன் தியானா ரேகே தேடேவே லோகோ ரோமானா ஷபரமலகபரோ ரியந்தரகதுடோ கராமலோ தியானமோ பியானா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. உங்களை நெருக்குகிற சூழ்நிலைகளை விட நம்முடைய ஆண்டவர் பெரியவர். இந்த உலகத்திலே போய் எல்லா ஜனங்களும் பயந்து கொண்டிருக்கிற இந்த கொரோனா, இந்த கிருமியை விட நம்முடைய ஆண்டவர் பல கோடி 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 மடங்கு வல்லமையில் பெரியவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ரகதரமலோ சந்தரா. நியாயக்கேட்டின் மக்களால் நீ சிறுமைப்படுவதில்லை என்று சொன்னாரே, என் கை அவனோட உறுதியாயிருக்கும் என்று சொல்லி இருக்கிறாரே. தைரியமா, தைரியமா, தைரியமா. ஆண்டவரே, நீரே எங்கள் பலத்தின் மகிமை. ஆண்டவரே, உங்களுடைய தயவினால் தான் என் வாழ்க்கை உயரும், உங்களுடைய தயவினால் தான் என் கொம்பு உயரும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீர் என்னோடு கூட இருக்கிறீர். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படே. தேவரீர்
ஊற்றுகிறதப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஓ ரபால சந்தரா கந்தோலோ ரியா கபாலோ ரியந்தரகலோ சந்தரா. அல்லேலூயா. சகோதரா, ஆண்டவர்களை அழைத்திருக்கிறார். சகோதரி, ஆண்டவர்களை அழைத்திருக்கிறார். கர்த்தருடைய அழைப்பு உங்க மேல இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அழைத்திருக்கிறார் என்றால் அவர் நிச்சயமா நம்மை மகிமைப்படுத்துவார், நிச்சயமாய் நம்மை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. Thank you Lord. நமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. துதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இப்பொழுதே கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரட்டும். யாரெல்லாம் சோர்வோடு கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம் எதிர்பார்ப்போடு கூட அல்லது தேவைகளோடு கூட ஆண்டவரே இந்த ஆராதனைகளோடு இணைந்திருக்கிறார்களோ அவர்கள் மேலே பலம் இறங்கி வருவதாக. ஓ ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. துதிக்கிறோம் அப்பா, அந்த பலன் ஓ எங்க பிள்ளைகள் மேலே இறங்கி வரட்டும் ஒரு விசை கூட. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. ஆண்டவரே, ஒடுக்கப்பட்ட ஒடுக்கங்கள் எல்லாம் போதும் அப்பா, நிந்தனைகள் போதும் ஆண்டவரே, அவமானங்கள் போதும் ஆண்டவரே, வெட்கப்பட்டது போதும் ஆண்டவரே, ஆண்டவரே தாழ்த்தப்பட்டது போதும் அப்பா, தலை குனிந்தது போதும் ஆண்டவரே. தலைகளை உயர்த்துவீராக, மகிமைப்படுத்துவீராக. அல்லேலூயா, அல்லேலூயா. வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று சொன்னீரே. ஓ ரக்கந்தனமலோ சந்தரா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற காலமாய் இந்த காலங்கள் இருப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரபால ஷமல பலபலபலோ. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. ஆராதனை
ஆசீர்வதிக்கப்பட்ட தர்மையான வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த வெற்றி கொண்டாட்ட ஆராதனையிலே நீர் எங்கள் நடுவிலே ஆண்டவரே நீர் எழுந்தருளி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த நாளிலே நீர் ஆண்டவரே இந்த சங்கீத பகுதியின் மூலமாய் கத்திரைகளோடு கூட பேசினபடி நீரே எங்கள் பலத்தின் மகிமையாய் இருக்கிறேன். உம்முடைய தயவினால் என் கொம்பு உயரும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயர்கிறதற்காக ஸ்தோத்திரம். அந்த சங்கீத பகுதியை நீர் வெளிப்படுத்தின நீ சொன்ன ஆண்டவரே அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையில நிறைவேறுவதாக. நீர் எவ்வளவு வல்லமையுடைய தேவன் என்பதை அநேக நேரங்களில் நாங்கள் மறந்தவர்களாய் ஆண்டவரே சூழ்நிலையை சார்ந்து கொண்டு ஆண்டவரே ஸ்தோத்திர தோற்று போன ஆண்டவரே அந்த ஆண்டவரே மனநிலையோடு கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம் வாழ்ந்த நேரங்கள் எல்லாம் நினைத்து வருந்துகிறோம். ஆண்டவரே இந்த நாளில் நீர் எங்களோடு கூட பேசி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம், பலப்படுத்தி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அப்பா, இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எங்களுக்குள் இருக்கிற நீர் பெரியவர் ராஜா. ஆண்டவரே நீர் எங்களை இந்த நாளை மகிமைப்படுத்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே எங்கள் மூலமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரமுடைய வல்லமையை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை நாள் உண்டான எல்லா மகிமையும் உமக்கே தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.
நமக்கு ஒரு பெரிய அறிவு இருக்கணும். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், இனிதான் எனக்கு ஆசீர்வாதம் வரும். எபேசியர் 1 இயேசு நமக்குள்ள வந்த உடனே நம்ம என்ன செய்யப்பட்டுட்டோம்? இனி ஆசீர்வாதத்துக்கு அடையாண்டாம், ஆசீர்வாதத்தை ரிலீஸ் பண்றதுக்கு தான் இருக்கும். ஆனா பாருங்க என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னா, ஜெபமா சொல்லிருக்காரு, ஆசீர்வாதம் பொருளாதாரம் பணம் சொல்றாரு அப்படின்னு சிலர் என்ன செஞ்சாங்க, ஏடிஎம் கொள்ளடிக்க கிளம்பியிருந்தாங்க. பேங்க்ல அடிச்சாதான் டக்குனு யாராவது பண்ணான்னு இல்லை. நீங்க ஆல்ரெடி பிளஸ்ட், எல்லாம் இங்க இருக்கு. அதை வெளியில கொண்டு வர்றதுக்கு அற்புதமான நேரம் எங்கதான் தெரியுமா? தேவ பிரசன்னம், தேவனுடைய வார்த்தையோடு தான், தேவனுடைய ஆவியானோடு தான். அதை நீங்க செய்யணும். மத்தலாம் நீங்க 1000 செய்யறதை விட அப்பா கூட இருந்து ஒன்ன செஞ்சா இங்க இருந்து ரிலீஸ் அல்லேலூயா. ஆமா, நான் ஏற்கனவே எல்லாம் சொல்லுவோம், நான் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவன், என் அறிவு ஆசீர்வாதமான மனநிலையினால நிரம்பி இருப்பதாக. ஆமென். நீங்கள் யார்? நம்ம சபையில போனால்தான் வழக்கம் ஓட்டுறதுக்கு மாட்டு சொல்லுவோம், தேய்தே அடிச்சுங்க. ஆனாலும் சில பிரச்சனை பண்ணணும்னா நீங்க எங்கேயா பேசுவோம். ஆனா நீங்க நாலு யாரு? ஞானம் உண்டா? அந்த பெரிய தெளிவு இருந்தா ஒரு நாள் நம்மளாட்டு விடவே மாட்டோம். ரொம்ப முக்கியம். எல்லாரும் சொல்லுவோம், நீங்கள் நாலு யாரு? மறந்துடவே விடாது. நீங்க கூட வச்சிருக்க சொல்லலாம் முடியல, ஆண்டு வல்லமை காட்ட மாற்றின்னு இருந்த ஒரு தேவ மனுஷன், மாற்றின் எல்சடாய் மாத்த. நீங்க கூட உங்க பேர்ல கூட சுற்று கொடுத்து மாத்தினா உங்களுக்கு நாஸ்தியம் வச்சுப்பேன் போட்டுருங்க. பால்ராஜ், பிளஸட் பால்ராஜ், ஆசீர்வாதம் பால்ராஜ் அப்படி நீங்க வச்சிருக்க. உங்க மறந்து விடலாம், ஆசீர்வதிக்கப்பட்டாச்சு. ஆமென். மூன்றாவதா உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் மேல ஒரு அளவு கடந்த வாஞ்ச வேணும், ஆசை வேணும், ஆவல் வேணும். என்ன வேணும்? அவள்ல ஆவல், தனியாத தாகம். ஆசீர்வதிக்கப்படணும், எப்படியாவது ஆசீர்வதிக்கப்படணும். இல்லை நான் கவனமா இருக்க விரும்புறேன். எப்படியாவது ஆசீர்வதிக்கப்படணும். நீங்க எல்லாம் பேங்க் கணக்கு பண்ணுவீங்க, அப்படி இல்லை. பைபிள் நீங்க தெளிவா இருக்கும். யாருடைய ஆசீர்வாதமே தேச தரும். ஆமா, நீங்க நான் உங்களுக்கு இப்ப 1 மார்க் கொஸ்டின்ல 2 மார்க் வச்சுட்டேன். கர்த்தரி அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்கிற அறிவு மட்டுமல்ல, நான் ஆசீர்வாதமாக வாழ ஆசைப்படுகிறேன். அளவு கடந்த ஆசை இருக்கு. ஆமென். இதான் ஆசீர்வாதமான மனநிலை. ஆமென் சொல்லுங்க. இந்த என்ன இருக்கும், இதெல்லாம் எனக்கு இருக்கு, நான் பார்க்காத சிலதெல்லாம் பெரியவங்க கேட்டா ரொம்ப ரொம்ப அது ஒரு பெரிய பக்தின்னு நினைச்சுடுவாங்க. ஆனா உள்ளமெல்லாம் பார்த்தீங்கன்னா இரவுல நைட்டு தூங்காம வேலை பத்தியில இருக்குன்னா இதுக்குதான். ஆனா கேட்டா ஆண்டு எனக்குலாம் ஒண்ணும் வேண்டாம்யா, ஆண்டூர் போதுமையா. ஆண்டவர் யாருக்கெல்லாம் உண்மையா இருக்கிறீங்களா ஐயா, நீங்க பணக்காரங்களா இருப்பீங்களா ஐயா. எப்படி பாவியா இருக்க முடியாதோ அதே போல நீங்க பணக்காரங்களா இருப்பீங்களா ஐயா. இதெல்லாம் வாழ முடியாது ஐயா. ஏன்னா யூதனும் கிரேக்கனும் வித்தியாசமே இல்லை. அவரை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் ஆண்டியா இருக்கார்ல, ஐஸ்வர்ய சம்பனரா இருக்கிறார். உங்களை என்னையும் ஐஸ்வர்யமான ஆக்குறது தான் அவர் தரித்திரான. அல்லேலூயா. அவரோடு கூட பைபிள்ல நீங்க நடந்த ஒவ்வொருவரையும் பாருங்க. யாருல யார் எடுத்துப்பீங்க வாங்க, எல்லாருடைய துவக்கம் ஜீரகம். யார் எடுத்து பாருங்க, சாதாரண அற்பமான ஆரம்பம் தான். ஆனா அவங்களுடைய வாழ்க்கை எல்லாம் எங்கெல்லாம் பாருங்க, எல்லாரும் சீமான் தான். ஆபரகாம் பூமியை தாங்க முடியாது. ஈசாக்கா வர வர வித்திருந்து ஐஸ்வர்யம் மகாபிரியனாங்க போடா. அவங்கள யாக்கோபா ஐயோ வெறுங்கையா போனோம்னா பல பரிவாரத்தோட வர்றது சோதனம்.
அடுத்து அவன் பேர்ல யோசேப்பா நாட்டே ஆடுறான். ஓடா உலக நாடுகளுக்கே பஞ்சகாலத்துல சப்ளை பண்றான். சோத்திரம். யார நீ பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க. ஆனா நம்ம ஆட்கள் எப்படியோ பைபிள் விட்டு விலகிவிட்டார். உண்மையிலே கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்காருன்னா ஒரு அடையாளம், நீங்க நல்ல செழிப்பா இருப்பீங்க. ஏன்னா வேதம் சொல்லு, கர்த்தரை நம்புறவனோ ரோட்டில் பிச்சை எடுப்பான். அப்படின்னா நீங்க செழிக்கலன்னா நீங்க கர்த்தரை நம்பல, உங்க வேலையை நம்புறீங்க, உங்க மண்டையை நம்புறீங்க, உங்க குண்டைக்கத்தனம், தந்திரம், பல மாய வித்தைகள் இதெல்லாம் பயங்கரமா நம்பிட்டு இருக்கீங்க. ஆனா கர்த்தரை நம்புறவனும் செழிப்பான். உங்களுடைய பெரிய திறமை, உங்க பேங்க் பேலன்ஸ் நம்பினீங்கன்னா நீ ஆண்டி. ஆனா ஆண்டவர் இயேசுவை நம்பினா நீங்கள் ஆளுவீர்கள். இதையும் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டலாம் முறிந்து விழுந்தார்கள். கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டவர்கள் எழுந்து நிமிர்ந்து விட்டார்கள். நம்பிக்கை எங்க இருக்கிறத கவனமா இருங்க, ரொம்ப முக்கியம். அதனால ஆசீர்வாதமான மனநிலை. எல்லா சொல்லுங்க என்ன மனநிலை? அடுத்து ரெண்டாவது நான் உங்களுக்கு சொல்ல உண்மை. எல்லாரும் சொல்லுங்க உண்மை. சொன்ன அதே நீதிமொழி 28:20 அடுத்து 28, 25 சொல்றது சொத்திரம். உண்மையுள்ள மனுஷன் 28:20 சொல்றது. அதே வசனம் சும்மா அதோட முடிக்கல. ஐஸ்வர்யமான ஆகணும்னு தீவிரிக்கிறவன், சுயத்துல முயற்சி செய்தவன் ஆக்கினைக்குள்ள சிக்கிடுவான். ஆடு காலி. பணம் பாவம் இல்ல, பண ஆசை எல்லா தீமைக்கு வேற எல்லா தீமைக்கு வேற. அவ்வளவு பிரச்சனைக்கு என்ன காரணம்? எங்க போய் பாருங்க, எந்த ஒரு தவறான காரியம் நடக்கணும் அதுக்கு மூல நீங்க ரூட்டை போய் பார்த்தீங்கன்னா பண ஆசை இல்ல. பெரிய பிரச்சனை, எந்த பிரச்சனையும் நீங்க சமாளிச்சு முடியும் தெரியுமா? ஆணுடைய பிள்ளைகளா இருக்கீங்க. இப்போ யாராவது இப்ப இருக்கீங்க, ஒரு ஆண்டுடைய பிள்ளைகள் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இப்போ இன்னைக்கு ஒரு கஞ்சி வச்சுட்டாங்க, காலையில் எல்லாம் கஞ்சி. அப்போ ஒரு ஊறுகாய் வாங்கி சாப்பிடுவோம். ஒரு ஊறுகாய் ₹1. எவ்வளவு? ₹1. யாராவது நான் ஊறுகாய் வாங்குவது ஆண்டவரை உங்களுக்கு சித்தமா அப்படி சொல்ல முடியல. ஆனா பக்கத்துல ஒரு ஏக்கர் தாரா, ஒரு மணி வாங்கிக்கிறீங்களான்னா எப்படி சொல்ல முடியும்? உருண்டு அழுக்கிடுச்சு. அதுதான் அதே அந்த மாதிரி ஆண்டோட பிள்ளைங்க எத்தனை அப்படி ஆசைப்படுறீங்க? இல்ல யாராவது ₹1 ஊறுகாய் வாங்குறதுக்கு யாராவது சொல்ல முடியுங்களா? நான் ஒரு 10 நாள் உபவாசம் போட்டுதான் என் குடும்பம் வாங்கலாமா நான் அவ்வளவு கெட்டியா இருக்கு. அந்த மாதிரி ஆண்டோடைய பிள்ளைங்க இந்த தேசத்துல இருக்கு. நான் சொல்றேன், பைபிள் சொல்லி எவ்வளவு சொன்னாலும் தொடர்பு பேசிக்கிட்டே இருப்போம். ஏன்னா எனக்கு இல்ல, அவர் அள்ளி தட்டுகிற தேவன். ரொம்ப கவனமா இருக்கணும். ஆண்டவர் பயங்கரமான ஆண்டவர். சோத்திரம். அவரை நம்புறவன் செலுப்பான். உண்மையுள்ள மனசு ஆசீர்வாதம் இல்ல, பூரணம் இல்ல, பரிபூர்ணமான ஆசை. அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழணும். அப்பதான் இந்த பஞ்சமா காலத்துல, கொரோனா காலகட்டத்துல நம்ம கோடியில் அள்ளி வீசுறோம். சோத்திரம். இப்போ இந்த பிள்ளைலாம் எல்லாம் இருக்காங்க, எத்தனை செயல்படுங்க. ஆப்பிள் போன் எடுத்து ஒர்க் பண்ணலாம். இப்போ கேமரா 10 லட்சம்னா இந்த நாள் இருக்கும். இப்படி தூக்கிட்டு எடுத்துட்டு போயிடலாம். அசைச்சா கூட ஆடாது, அவ்வளவு கிளாரிட்டியா இருக்கும். அப்ப நம்மளுக்கு தேவையே தேவையில்லையா? இப்ப எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க. நீங்க பாக்கீங்களா? பாக்கல. நீங்களே அப்ப நைசா இருக்கு அலையா பாபா அப்படி சொல்ல மட்டும் போயிருவோம். ஆனா நல்லா இருந்தா எல்லா பிரச்சனையும் நீங்க சால்வ் பண்ண முடியும். பேசணும். அந்த மாதிரி உங்களை அந்த பூமியில ஒரு பிரபுவா ராஜாவா பாட வைக்கலாம். அதே போல அள்ளி தட்டுறது அங்க உட்காந்து ஜவுண்டுகள்ல கொடுக்குற அளவுக்கு இருக்க முடியும் ஆண்டவர் விரும்புறாரு. அதான் தெய்வ திட்டம். நீங்க பைபிள கருத்தா படிச்சு இப்படி தர தெய்வம் உண்மையுள்ளவர். ஆனா என்ன நம்மகிட்ட மக்கள் இல்லை தெரியுமா? உண்மை. ஆண்டவர் இயேசு சொன்னார், கொஞ்சம் கிடைக்கும், 1000 ரூபாய் கொடுக்கும், அதுல 100 ரூபாய் கத்தருக்கு பாஸ்போர்ட் கொடுக்கறதுக்குள்ள செலவுக்குள்ள வரும் பாருங்க. சன்னி பயங்கரமான சன்னி வெட்டிச்சுலாம் வந்து அவர் பாப்பாரு, பையன் நம்ம பிள்ளை செத்து ரெண்டாரு இவன் 1000க்குள்ளே வச்சு உண்மையிலே கொஞ்சத்துல எந்த சின்ன
கொஞ்சம் ஆடுங்க, கொஞ்சம் சபை கொடுத்துருக்கல, இதுலயே உண்மை இல்லைன்னா பெருசா போக முடியாது. அடுத்து ரொம்ப கிளியரா சொல்ல, அநீதியான உலக பொருளை நீங்க உண்மையா இருக்கா யாரு உங்களுக்கு பணத்துக்குள்ள தருவாங்க? பணம் ரொம்ப கிளியரா சொல்லுவோம் உண்மை. அடுத்து ரொம்ப சொல்லுவாங்க வேறொருடைய காரியத்துல பணம் உங்க பணமா யாருடைய பணம் சொல்லுங்க? கர்த்தருடைய பணம் சொல்லுங்க. இன்னைக்கு சோத்திரம் இந்த நம்ம வச்சுக்க பணம் எல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா சோத்திரம் நம்ம அப்பா தாத்தா யாரும் போடல. இது ஒண்ணு நீங்க கிளி மாத்திட்டே இல்லாம அதுல ரிசர்வ் பேங்க் கவர்னருடைய பேரை போட்டு அல்லேலூயா. இந்த பணம் இந்தியாவுக்கு சொல்லும். ஆமென் சொல்லுங்க. நமக்குள்ளே இல்லை. இத ஒரு தேவ பிள்ளை இன்னைக்கு பேப்பர் மாதிரி பார்க்கிற மாதிரி காட்டுவதோ அவன் பரப்பான். அதை வந்து பெரிய வெயிட் மாதிரி வச்சுட்டு அதை எப்படி பறக்கலாம், எந்த புள்ளியில வைக்கலாம் எழுதலாம். ஒரே நாள்ல அப்படின்னு அல்லேலூயா. அந்த வேறொருடைய காரியத்துல உண்மையா எப்படி நம்பி தரும்? அதனால எல்லாம் சொல்றது உண்மை. சில இது கூட நல்லா கூட சாப்பிட மாட்டாங்க. அப்படி இல்லை. யாருடைய ஆசிரியர் தான் ஐஸ்வர்யம் தரும்? கர்த்தரை நம்புறவங்க எப்படி இருப்போம்? அதனால தெளிவா இருங்க, வஞ்சிக்கப்படாதீர்கள், உண்மையா நாமே சொல்லலாம். சத்தமா சொல்ற ஆசீர்வாதமான மனநிலை, உண்மையான மனநிலை. உண்மையா இருப்பீங்களா? இருந்து பாருங்க, போனது போட்டு இனி இருந்து பாருங்க எப்படி செய்யறாருன்னு பாருங்க. உண்மையா உண்மையா ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். யதார்த்தவாதிகள் உண்மையா இருக்கும்போது சில பைக்கோட நோ ப்ராப்ளம், உங்களுக்காக கட்டளிப்பார். உண்மையா ஆண்டவர் நல்லவர். அடுத்து பாருங்க, உண்மை மாத்திரம் இல்ல, அடுத்து ஆண்டவர் நல்லவர். விதைப்பு அறுப்பு, பூமி உள்ள நாளளவு என்ன உண்டு? அதனால நீங்க எதை விதைக்கிறீங்களோ உடனே பணத்தை மட்டும் நினைக்கிறீங்க. என்ன வாழ்க்கையில் கிடைக்கிற நேரத்துல ரொம்ப கவனமா இருக்கும். அதாவது பாசுவார் இப்படி பண்டாயிரத்தி பிரச்சனை அவங்க விதைக்கிறாங்களோ அல்லது நான் அறுக்கிறோம், ஏதோ நடக்குது. ஏன்னா யாரோ ஒரு விதைச்சனாலதான் அறுக்கிறோம், தவிர விதைப்பு இல்லாம இந்த பூமியில அறுவடையே. அதனால வாழ்க்கையில கிடைக்கிற நேரம், பொருள், பணம் எல்லாத்துலயும் விதைப்ப தெளிவா வச்சுங்க. நம்ம வந்து தீவிரமா கெட்டதெல்லாம் விதைப்போம். நம்ம உள்ளத்துக்குள்ள எவ்வளோ சடைய காலையத்தான் இருக்கும். எதாவது வேண்டாம்னு சொன்னா அதை நல்லா உள்ள வாங்கி கொடுப்போம். பாஸ்டர் பக்கத்திலே இருந்து சங்கூதி சொல்லியிருப்பாரு, அதை உன்ன கூட உள்ள விட மாட்டோம். இந்த கால வாங்கி கேட்கறது தீவிரம் மட்டும் சொல்லிருக்கலாம் அப்படின்ட்டு இப்படி வாங்கி இப்படியே பைபாஸ் பண்ணதுலேயே போயிட்டான். திருப்பூர்ல வண்டி போகுது, பைபாஸ் பைபாஸ் தான் போடுறது. ஆனா இதை உள்ள வார்த்தையை உள்ள விடணும். வேண்டாத குப்பையெல்லாம் விரட்டிடும், உள்ளவே விடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அதான் ரொம்ப முக்கியம். ஆசீர்வாதமான மனநிலை, உண்மையான மனநிலை. அடுத்து உங்களுக்கு ரொம்ப தெரிவிக்கணும். என்ன மனநிலை சொல்லும்போது இல்லை சார், பிடிக்கவே என்ன மனநிலை? இதை திருடிதான் இதை பேசினாலே இதை பேசுறான். இன்னைக்கு பைபிள் ஸ்டடி சூப்பரா இருக்கு. நீ கட்டாயம் பாருங்க, மிக பிரபலமா இருக்கும். இதை பேசினாலே அசுத்தாவிக்கு பிடிக்கிறதே கிடையாது. அசுத்தாவிக்கு குறிப்பா சொல்ற கருத்துல இந்த பட்டணத்துல பேசுனா தேவ பிள்ளைகள் அந்த மாதிரி வந்துடக்கூடாதுன்னு தெளிவா இருக்கும், வெறித்தனமா இருக்காங்க. அவ்வளவு தடைகள் போராட்டம் 2 பேரும் சொல்லிட்டுதான். ஒருத்தர் கூட சொல்ல பாருங்க, பூமி உள்ள அளவுக்கு விதைப்பவர் ஒருத்தர் கூட வாய்த்திருக்க முடியாது சொல்லிட்டு போட்டு. இப்ப பிரசங்கம் நடந்துட்டு போது பரலோகத்துல இயேசுவாவும் தூதர்களும் என்ன நடக்கும்பா? ஐநா சபை, பாராளுமன்றத்தில் இருக்க மேல் சபை, கீழ் சபை, லோக்சபா, ராஜ்யசபா, சோத்திரம், சட்டசபைகள். இன்னைக்கு நிறைய சட்டசபைலாம் மாநிலத்தில் கொடுக்குது. சட்டசபை எல்லா சோத்திரம் திருப்பூர் மாநகராட்சி சபை, எந்த நகராட்சி சபை, என்ன சபை, அத்தனை உலகத்துல கூடுற சபையில காட்டணும் the powerful institution Hallelujah. இப்ப இதான் நீங்க என்னத்துக்கு மதவாத கூட்டுறன்னு நினைக்கல. பரலோகம் உற்று நோக்கிட்டு தான் என்ன டிசிஷன் எடுப்பாங்க. என்ன எல்லாம் பாருங்க, விதைப்பருவம் என்ன எல்லாம் முன்மொழிவும் அப்படின்னா விதைப்பருவம் ஒருத்தர் வாய் தரக்கூடாது. சரி ஜெயிச்சிட்டோம்
அவனை தூங்கி விட்டு அவனை மண்டையை கொண்டு இப்போ முடிப்பாரா முடிக்க முடியாரா, என்ன ஏகனாங்க என்ன ஆகிட்டு இருந்துச்சு, இன்னும் எதையாவது ஒன்று நோண்டிட்டு போகிறது நோண்டுறாங்க படுத்துட்டு எதையாப்பட்டுருப்பான். நீங்க இங்கிருந்து காரியத்தை கவனமா அவனுடைய தந்திரங்களுக்கு இடம் கூடாமல் தெளிவா இருக்கும்போதுதான் வாழ்க்கையில் வச்சு. அல்லேலூயா. அப்போ என்ன மணல? விதைக்கிற மணல். என்ன சொல்றது? விதைக்கிற மணல். விளைச்சல் எவ்வளவு எடுக்கலாம்? உங்களுக்கு 100 ஏக்கர் இருக்குங்க. குறையா சொல்லிட்டேன். ஒரு 1000 ஏக்கர் இருக்கு. ஏராளமான விதை தானியம் இருக்கு, நிறைய இருக்கு. நீங்க ஆனா அது இப்படிதான் விதை எடுத்துட்டு போய் அவன் தூங்கி எவ்வளவு அனுப்பி எவ்வளவு விதைச்சு. ஆமா, இதான் பிரமாணம். நிலம் பெருசு. இயேசுப்பா சொன்னார், நிலம் இருக்கு, நல்ல நிலமாகியது, எல்லாத்தையும் நல்ல நிலம். ஆமா, அந்த நிலத்துல நீங்க எவ்வளவு விதைக்கிறீங்களோ அவ்வளவுதான் இருப்பீங்க. நான் இப்ப என்ன செய்யணும் தெரியுமா? ஒரு விவசாயியா வெள்ளை துணைமா நிக்கிறாங்க. ஒரு விவசாயியா தேவனுடைய வார்த்தையை உங்களுக்குள்ள விதைச்சிட்டு அல்லேலூயா. அப்படி விதைச்சுதான் நிறைய சூழலை தலைகளை மாத்திருக்காரு. எத்தனை பேர் அப்படி உண்மையா ஆமா கரெக்ட் பாஸ் அப்படின்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமையுண்டாகும். அப்போ நீங்க இந்த நேரத்தில் விதைக்கல, எவ்வளவு அறுக்க போறீங்கிறது தேவன் தீர்மானிப்பாரா, பாஸ்டர் தீர்மானிப்பாரா, நீங்க தீர்மானிப்பாரா? எத்தனை பேருக்கு விளங்குது? எவ்வளவு அறுக்குங்கிறது யாரும் தீர்மானிப்பாங்க. அப்ப எவ்வளவு பெரிய பணக்காரர் ஆக போறது யாருடைய கையில தான் இருக்கு. அதனால சொல்லுங்க, பூமி உள்ள அளவு விதைக்கும் மாறவே கூடாது. நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதான் இருப்பீங்க. எவ்வளவு விதைக்கிறீங்களோ அவ்வளவு. இதெல்லாம் புதிய ஏற்பாடு வசனம். உற்சாகமா கொடுக்கணும். விதைப்பா இருக்குங்கிறது மாறவே மாறாது. இந்த விதைக்கிற மணல்ல எல்லாரும் சொன்னா ஆசீர்வாதம். எனக்கு ஒரு ஆசை 3D தான் பாருங்க. பேருடைய பெரிய தொந்தரம் 3 மணல் உங்களை போது இப்பதான் ஆசீர்வாதமான மணல். நான் ஆசிரியப்பட்டவன், ஆசீர்வாதம் மேல ஆசையா இருப்பேன், நான் ஆசீர்வாதமா வாழ்றதுதான் தேவனுடைய திட்டம் அப்படிங்கிற ஆசீர்வாதமான மணல். அடுத்து உண்மை மணல். எல்லாம் சொல்லுங்க. நம்ம அடுத்து விதைக்கிற மணல். என்ன மணல்? சிலர் விதையும் தின்னு போட்டு பேர் வச்சுட்டு விதையை விதைக்கணும், தானியந்து சாப்பிடலாம். அதையும் விதையும். அதனாலதான் நீங்க பிசா தந்திரமா பாருங்க, எல்லாம் சீட்லெஸ் ஆப்பிள், சீட்லெஸ் திராட்சை, சீட்லெஸ் மைண்டோ எல்லாம் வந்து எண்ணெயே பாருன்னு வச்சுட்டான். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு கூட சின்னதுமா எல்லாத்துக்குள்ளேயும் அதனால விதைய வச்சாங்க. நீங்க ஆதியம் ஒன்ன படிச்சா அழகா படைச்சிட்டு இல்லைன்னு அதற்குரிய விதைய வச்சாங்க. நீங்க எதை விதைக்கணும் ரொம்ப முக்கியம். பைபிள் அதனால நீங்க கண்களை திறப்பாரா எல்லா சத்தமா சொல்லுங்க. என்ன மணல்ல? ஏன்னா இது நிக்கும், இதை திருடுதான் வந்துடும். ஆசீர்வாதமான மணல். என்ன மணல்ல? 2வது மணல்ல என்ன மணல்? 3வது மணல்ல எல்லாம் சொல்றீங்க ஆண்டு மேல. ஏன்னா இதுதான் தெரியாது. ஏன்னா எதுக்குமே அசராது, இதுக்கு அசரும். அதனால பாருங்க, நீ கான்பிடன்ஸ் பிள்ளைன்னு சொன்னேன். ஒரு ஜோக் வந்து எத்தனை பேருக்கு ஞாபகம் இல்லை. ஒரு பாஸ்டர் சொன்னார், எனக்கு உண்மைதானே ஒரு ஆளுக்கு பேய் பிடிச்சிட்டான். ஒரு பொம்பளைக்கு ஊர்ல இருக்க பேய் லேக்கியம் பிசினஸ் அந்த தரத்துலான்ட்டு பல இடங்களும் போயிட்டாங்க. கோயிலுக்கு எல்லாம் போட்டு கண்ணில் படுத்து இப்போ நிறைய எல்லாருமே ஒரு சந்தோஷமா ஒரு அலையிலேயே சொல்லுவாங்க. நல்லது. அப்போ எல்லா ஆஸ்பத்திரி போய் பார்த்தாங்க. பேய் ஆஸ்பத்திரியில போகும் ஊசி எடுத்து அது டாக்டர் போடா போட சரி. சாமி கோயில் பாருங்க, எண்ணெயை விட்டா அது எண்ணெயை குடிச்சிருக்கு. கண்ணு போட்டு பார்க்க கண்ணுக்குள்ளே அள்ளி போட்டு வந்து அடிச்சு அடிச்ச அசர்ல சொல்லலாம். தாயத்தை வாங்கி கட்டு மசூதி போன ஒண்ணு நடக்கல. அவ்வளவு தாயத்தை கட்டிட்டு அவ்வளவு பேய் பிடிச்சதுதான் மறுபடியும் கட்டிப்பாங்க. பாத்துக்கல சேர்ந்து அப்படின்னா உங்களுக்கு நிறைய பேர் இருக்கு. ஏகப்பட கட்டிருப்பாங்க. இதுதான் வாழ்க்கை. எல்லாருமே கடைசியில எல்லாருக்குமே தெரியும் எங்கதான் போனா போகும். அதுவும் மணிக்குண்டு சபைக்கு இல்லை, அங்க போனா பேய் கூட சேர்த்து பாட்டு பெரிய குற்றம் பிரசன்ட் வந்துடும். ஐயர் பாஸ்டமா இருக்கிறாங்க.
உங்க யாரு பூண்டியில நம்ம டேனியல் பால் வந்துச்சு, அதை திருந்துச்சுமா. இவங்க அம்மா நம்ம அது என்ன ஊரு வேற சொல்றதுக்கு பாஸ் அடிச்சுட்டு போயிருந்தான். அவன் மிஸ்ஸப் நான் வாங்கிட்டு போலையா போலன்னு பா. இவங்க அம்மா நம்ம பேர் என்ன பஞ்சவர்ணம் பாஸ்தர் நடக்க முடியாது. உண்மையான இவ்வளவுக்கும் நடக்க முடியாம போனார். இதான் உண்மை கதை. விழுந்து விழுந்து சிரிப்பாங்க பண்ணி சொல்லுவாங்க. அப்போ ஆண்டு நல்லது இதெல்லாம் அங்க நடக்க கடைசியில ஏழாவது சாமிக்குரிய சபை கொண்டு வந்தா எல்லாம் பாஸ்டர் சரி ஜெபம் பண்ணி பார்ப்போம். ஜெபம் பண்ணி பார்த்தாங்க. அசர்ல பிசாசு தேவைப்படுது. இயேசு ரத்தம் நம்ம சொல்றதை இயேசு ரத்தம் ஜெயம்ங்கிறத கிளியரா சொல்லுங்க. அசல் கடைசியில போயிட்டு அப்ப அந்த உபவாசம் பண்ணணும். இவங்க ஜாதி பிசாசு உபவாசத்தினால வேற 2 நாள் போகுது. போடு உபவாசம் எல்லாரும் புடவை 3 நாள் உபவாசம். அது அசரவே இல்லை. நான் இப்போ உங்களோட உபவாசம் வேண்டாம். கடைசியில் எல்லாம் இது போயிட்டு இருக்கு. சரி அவன் திடீர்னு என்னதான் பண்ணலாம், டக்குன்னு ஃபாதர் பாட்டுல வந்துட்டு துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான் அப்படின்னா இவங்க எல்லாம் துதி எடுத்து அல்லேலியா சோதனை. அது அல்லேலியா சோதனை இவங்களோட அதிகமா போடுது. உண்மை தெரியும். டக்குனு எசைக்கே பிரான் சொன்ன மச்சான் சொல்லு நம்ம பாடுற பாட்டு சாத்தானுக்கு வேட்டு. அந்த பாடுனா பாட்டு அல்லேலியா அது அது தாளத்தோட கேட்க அது கரெக்டா 1 2 3 என்ன ஒரு பேர் கடைசியில பாஸ்டர் நம்ம இவ்வளவு வருஷம் முடிஞ்சோம் 6ஆம் போற விசுவாசிகள் ஏன் விசுவாசிலாம் போனா அப்படின்னு ஒரு டக்கு ஞாபகம் இருக்கு. சோத்திரம் காணிக்க காரியத்துல தான் அவ்வளவு வீக்கா இருக்காங்க. இதான் அவர் தொப்பி கொடுத்தாரு. இப்பொழுது காணிக்க எடுத்து அல்லேலூயா. நிறைய பேர் எவ்வளவு விதைப்புங்கிறது சொல்லுன்னா பொறுத்துல அதனால சொல்லி பார்ப்போம். 3 மணல்ல என்ன மணல்லாம் என்ன சந்தோஷமா சொல்லுங்க. ஆசீர்வாதம். ஆமா அடுத்த மணல்ல என்ன மணல்ல உண்மை. அடுத்து இதுக்குதான் சவுண்ட் அதிகமா இருக்கணும். நீங்க கவனமா இருங்க. நாங்க போலீஸ் கேஸ் கேட்டு கோர்ட்டு பேசினாங்க. நான் தாராளமே சொல்லுவேன். ஊழியக்காரன் நடிக்கலாம் இல்லை. நம்ம காலத்துல எதை விதைக்கமோ அதை அறுத்தே தப்பவே முடியாது. தாங்கி கொள்ள பிளந்துருவார், தப்பி செல்ல வழியும் செய்வார். அதனால தீமையை விதைச்சா தீமைதான், நல்லதை விதைச்சா நல்லதான். அதனால அவங்க சொல்றாரு தீமைக்கு நீங்க விட்டா போயிடாது, நன்மைக்கு ஞானிகள். ஆனா நம்ம எல்லாரும் அப்படியே ஆப்போசிட். தேவையை கொள்ளையிடுவதுன்னா அது பயங்கர எக்ஸ்பர்ட்டா இருக்கும். பிறரை கவுப்பது எப்படின்னா அதுல பெரிய ஞானமா இருக்கும். அப்படி இல்லாத தேவைப்படலாம். தீமையான கருத்துல பேரையிலும் முட்டாளர்களாம், நல்ல கருத்தில் ஞானிகளாக நன்மை தரப்பாராக எழுந்து நின்று அப்படியே கத்தரை மையப்படுத்தி ஆசீர்வாதமான வாழ்வுக்காக ஆண்டவர் நமக்காக எல்லா கரையும் சிலுவையிலும் செஞ்சுட்டார். எதனை ஏற்றுக்கொள்வீங்க? எல்லாருடைய உள்ளம் நல்ல நன்றி நிறைந்த உள்ளத்தோடு மகிழ்ச்சியோடு கண்களை மூடி நல்ல வார்த்தைகளை நம்ம கேட்டோம். நமக்கு நாம் ஆசீர்வதிக்கப்பட நமக்கு நல்ல 3 மனநிலைகள் நமக்கு தேவை. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்ற நிச்சயமான மனநிலை. 2வது உண்மை மனநிலை. அப்புறம் விதைக்கிற மனநிலை. இந்த 3 காரியங்களை ஆண்டவர் நமக்குள்ள இந்த நாளில் வைத்திருக்கிறார். அவருடைய வார்த்தையின்படி அவருடைய வார்த்தை சொல்ற மாதிரி அவருடைய வசனம் நீர் விரும்புகிறதை செய்து நீர் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு கூட அந்த பேசின அந்த வார்த்தைகள் நமக்குள்ளே அவர் விரும்புகிறதை நமக்குள்ளே செய்து அவர் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும்படிக்கு நம்ம எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கும். ஆண்டவரே ஹல்லேலூயா, எப்போது நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்கிற மனநிலை அது ஒரு நாள் எனக்குள்ளது மாறக்கூடாதுப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தாழ்வு மனப்பான்மை, குற்ற எண்ணங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, விசுவாச எண்ணங்கள் ஆண்டவரே இதெல்லாம் என்னை குறித்து நான் தாழ்வாய் நினைத்துக் கொள்ளுகிற அந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே எண்ணங்களை விட்டு
அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரும் கேளுங்க, வாய் திறந்து கேளுங்க. ஆண்டவரே உங்க ஸ்தோத்திரம், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்கிற அந்த உண்மை ஆண்டவரே, அந்த உணர்வு ஆண்டவரே, அந்த எண்ணங்கள் எனக்குள்ள எப்போது நிரம்பி இருக்கும்படிக்கு ஆண்டவரே இப்பொழுது என்ன உண்மையை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். அப்படி விரும்பி கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே கர்த்தருடைய வல்லமை பலமாய் இறங்கட்டும் அப்பா. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்கிற அந்த மனநிலைமை ஒவ்வொருவருக்குள்ளே உண்டாவதாக. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம், அந்த மனநிலை அவர்கள் ஆண்டவரை பெருக்கிக் கொள்ளுவார்களாக, அந்த எண்ணங்களை மேற்கொண்டு வருவார்களாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மாத்திரல்ல, உண்மை மனநிலை ஆண்டவரே உடைய வார்த்தை சொல்லுகிறபடி என் உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீரப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். வெளியில ஆண்டவரே நாங்கள் உண்மையா இருப்பது போல நடிக்கலாம், வேஷம் போடலாம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் இருதயத்தை பார்க்கிற தேவன் ஆண்டவரே, உள்ளத்தை பார்க்கிற தேவன் ஆண்டவரே. நாங்கள் எப்போது அப்படி உண்மை உள்ளவர்களாய் உண்மை மனநிலையோடு கூட அப்படி ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா வார்த்தை சொல்லுகிறபடியே தம்மை பற்றின உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படிக்கு பூமி எங்குமுடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உண்மையுள்ள ஆண்டவரே அந்த ஊழியக்காரனை பார்த்து நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தின் பேரில் உன்னை அதிகாரியாக வைப்பேன்னு சொன்னீங்களப்பா. அப்படி அந்த கொஞ்சத்துல ஆண்டவரே உண்மை நீர் கொடுத்திருக்கிற அந்த ஆண்டவரே கொஞ்சம் தாளந்துல உண்மை ஆண்டவரே கொடுத்திருக்கிற அந்த கொஞ்சம் பணத்துல உண்மை நீர் கொடுத்திருக்கிற அந்த சிறிய ஸ்தாபனத்துல உண்மை ஆண்டவரே கொடுத்திருக்கிற அந்த சிறிய ஊழியத்துல உண்மை ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிற அந்த சிறிய பொறுப்புல உண்மை ஆண்டவரே உங்க குடும்பத்துல உண்மை, பிள்ளைகளிடத்துல உண்மை ஆண்டவரே, பெற்றோரிடத்துல உண்மை, கணவனிடத்துல உண்மை, மனைவியிடத்துல உண்மை. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றி. நாங்கள் வேலை செய்கிற ஆண்டவரே எங்கள் எஜமான்களுக்கு ஆண்டவரே உண்மை ஆண்டவரே நன்றி அப்பா. அப்படி ஆண்டவரே உண்மை மனநிலையை இந்த நாள்ல நாங்க அபிவிருத்தி பண்ணுகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். மாய்மாலங்கள், வேஷம் ஆண்டவரே ஸ்தோத்திரம், மனிதர்களுக்கு முன்பாக ஆண்டவரே இரண்டாம் பண்ணுவது, இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் எங்களை விட்டு அப்புறப்படுத்தப்படுவதாக, எங்களை விட்டு தூரப்படுவதாக. அப்படிப்பட்ட எல்லா துன்மார்க்கமான செய்கைகள் ஆண்டவரை இங்கொன்றும் அங்கொன்றுமாய் பேசுவது, இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் எங்களை விட்டு வெளியேறி போவதாக. அந்த நாள்ல சிந்தனைகளை விட்டு எண்ணங்களை விட்டு வெளியேறுவதாக. அப்படி எங்களை நஷ்டப்படுத்த நினைக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாங்க உண்மையாய் செயல்பட முடியாம தடுமாற பண்ணுகிற எல்லா பொல்லாத அசுத்த வல்லமைகளை இப்பொழுதே நாங்கள் கடிந்து அவைகள் மேலே ஜெயம் எடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அது மாத்திரம் இல்ல, விதைக்கிற மனநிலை எங்களுக்குள்ளே பெருகுவதாக. ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா, உங்க ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய சமூகத்தை சொன்னீரே, என் சமூகத்தில் நீ வெறுங்கையோடே வரணும். நாங்கள் ஆண்டவரே உங்க சமூகத்தில் நாங்கள் வரும்போதெல்லாம் அப்படி விதைக்கிற மனநிலை எங்களுக்கு உண்டாகட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு கொடுக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா நேரங்களிலே விதைக்கிற மனநிலை, தாளந்துகளிலே விதைக்கிற மனநிலை, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரே ஊழியத்திலே விதைக்கிற மனநிலை, கிருபைகளை விதைக்கிற மனநிலை, ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பணத்திலே விதைக்கிற மனநிலை இயேசுவின் நாமத்திலே உண்டாவதாக. ஆண்டவரே இந்த நாள்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, என்னை பலப்படுத்துங்க அப்படின்னு கேட்கிற இந்த காரியத்தை நான் குறைவுபட்டிருக்கேனே, இதுல எனக்கு பலம் வேணும் ஆண்டவரே கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பரலோகம் ஆண்டவரே அவர்களுக்கு நேராய் திறக்கப்படுவதாக. ஒரு உன்னத பலன் அவர்கள் மேலே இறங்கி வரட்டும் என நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. இந்த உலகத்தாலே ஆண்டவரை கரைபடாத ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா அப்படிப்பட்ட மக்களாய் பரிசுத்தமாய் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் வேறு ஆண்டவரே வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் ஆண்டவரே நன்றி அப்பா ஸ்தோத்திரம். ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்ற ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த ஆண்டவரே அந்த மேலான எண்ணங்கள், இந்த மேலான சிந்தனை, இந்த மேலான உணர்வு ஒவ்வொருவருக்குள்ளே உண்டாவதாக. பூமியில் உள்ளவைகளே அல்ல, மேலானவைகளே நாடுகள் என்று சொன்னீரே. அப்படி நாங்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அப்படி மேலானவைகளை நாடுகிறவர்களாக கர்த்தரைகளை ஆண்டவரே இந்த நாள்ல நீர் புதுப்பித்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்க பர்சனாலிட்டி, எங்களுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் நடவடிக்கைகள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் வாழ்கிற இந்த வாழ்க்கை முறைகள் எல்லாம் இந்த நாளில் மாற்றப்படட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வாத மனநிலை, உண்மை மனநிலை, அது விதைக்கிற மனநிலை எங்களுக்குள்ளே பெருகுவதாக. கர்த்தருடைய செய்கிறதுக்காய் நன்றி. இந்த ஆராதனையில எங்களோடு இணைந்து ஆராதித்த வார்த்தைகளை கேட்ட எல்லா மக்களையும் நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். தேவ கிருபை ஒவ்வொருவர் மேலும் பெருகுவதாக.
நடத்துங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, உடைய கிருபை அவளோடு கூட இருக்கட்டும், உடைய கரம் அவளோடு கூட இருக்கட்டும். அவள் செய்கிற வேலைகள், பிரயாசங்கள், தொழில் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே மேன்மைப்படுத்தும், உயர்த்தும், மகிமைப்படுத்தும் அப்பா. ஆண்டவரே இந்த ஆராதனையினால் உண்டான எல்லா துதி, கன, மகிமை, ஸ்தோத்திரங்கள் யாவற்றையும் மக்கே தருகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாம் எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் கூட இருந்து நம்மை காப்பதாக. ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துங்க. அவர் உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று நம்புகிறோம். அப்படின்னா எங்க சேனலை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. God bless you.